கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மார்க் 9:23. இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜனங்கள்லேருந்து ஒருத்தன் ஓடி வந்து, ஊமையான ஒரு ஆவி பிடிச்ச மகன் உங்களிடத்தில் நான் கொண்டு வந்திருக்கிறேன், சீசர்கள்ட்ட ஃபஸ்ட்டு கொண்டு போனேன், ஆனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல, அதனால் இப்போ உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அவர் சொல்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து விசுவாசம் இல்லாத சந்ததியே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ விசுவாசத்தோடு நம்ம எதை செய்தாலும் ஆண்டவர் அதை வாய்க்க செய்வார். அதுதான் நம்ம ஆண்டவர் இந்த மாதிரி நம்மளுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறாரு. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தா, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால் பேய் விசுவாசிகளே ஓடிவிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ மற்ற எல்லா காரியமும் நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய காரியங்கள் நம்ம கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அந்த ஃபெய்த்லெஸ் ஜென்ரேஷனாக நம்ம இருக்கக்கூடாது. விசுவாசம் இல்லாத சந்ததியாக இருக்கக்கூடாது. ரெண்டு மனதாக இருக்கக்கூடாது. நடக்குமா நடக்காதா, நம்ம ஜெபம் பண்ணுறோம், நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இது நடக்கும், விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அதை கண்டிப்பாக கர்த்தர் செய்வார், நிச்சயமாக செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துலேயும் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஆண்டவர் பிலிப் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, பிதாவை எங்களுக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஆண்டவர் 9ஆம் வசனத்தில் சொல்கிறார். யோவான் 14:9, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே மார்க் 9:19 எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் அப்படி சொல்கிறாரு. இங்கே இவ்வளவு காலம் உங்களோட கூட இருக்கேன், இது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்கிறார். 12ஆம் வசனத்தில் யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இப்போ விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது செய்ததை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு அதை சொல்கிறார். ஸோ அவர் மேலே விசுவாசம் வைத்திருந்து நம்ம அடுத்த 13-14 வசனங்களில், நீங்கள் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன், நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படி சொல்கிறார். அது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அடிப்படை என்னென்னா விசுவாசம் தான். யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தை பார்த்தோம்னா, 20-27 அதில் தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவிசுவாசியாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. விசுவாசத்தோடு விசுவாசியாக இருந்து ஜெபிக்கும்போது ஜெபத்தில் கேட்டுக்கொள்வது நிச்சயமாக செய்யப்படும். அல்லேலூயா. ஸோ அங்கே மார்க் 9ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அதில் 22ஆவது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய, நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த பையனோட அப்பா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். உதவி செய்ய ஆண்டவரே, ஹெல்ப் அஸ் ஓ லார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் விசுவாசிக்கிறியா அப்படின்னு தான் என்ன பண்ணுறாரு, விசுவாசித்தால் நடக்கும். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்துலேயும் ஆண்டவர் கேட்குறாரு, நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மத்தேயு 9:28 இயேசு அவர் வீட்டிற்கு வந்த பிறகு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தாங்க. இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு இயேசு கேட்குறாரு. அதற்கு அவர்கள், நாம் விசுவாசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போ 29ஆம் வசனத்தில் அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம விசுவாசிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவரிடத்திலிருந்து. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ the more we have faith in the Lord, more miracles we will receive. Hallelujah, we will experience.
நிறையா அற்புதங்களை நம்ம அனுபவிக்கணும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா விசுவாசம் அதிகமாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் இருக்கும்போது விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகு கழுவுது சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறத அவன் பார்க்குறோம். 23ஆம் வசனம் மார்க் 9:23 நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் த ஒன் ஹூ பிலீவ்ஸ் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எல்லாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ விசுவாசம் இல்லாமல் இருந்தால் ஒன்றுமே கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து மார்க் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவரோட நேட்டிவ் பிளேஸுக்கு போகிறாரு. சொந்த ஊருக்கு போகிறப்ப மார்க் 6ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களில் அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறொரு அற்புதமும் இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியல. ஏன்னா அவருடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவிசுவாசம் இருந்தால் இயேசு கிறிஸ்துவால் என்ன பண்ண முடியல, அற்புதங்களை செய்ய முடியல. ஸோ நம்மக்கிட்ட இருந்த ஒரு ரெஸ்பான்ஸ் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும், இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்ய முடியும், அவரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. காற்றையும் கடலையும் அதட்டினவர், வானத்தை பூமியை உண்டாக்கின தெய்வம், எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவருடைய சொந்த ஊரில் அவரால் அற்புதத்தை வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அப்படின்னு சொல்கிறார். வேறொரு அற்புதம் செய்ய முடியல. ஏன் அப்படின்னா அவருடைய அவிசுவாசம் அப்படி அவரால் அவருடைய கைகளை கட்டி போட்டுருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்மளும் அவிசுவாசமாக இருந்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கு செய்யணும்னு நினைக்கிற காரியங்களை கூட செய்ய முடியாமல் நம்ம அவருடைய கைகளை நம்மளே கட்டி போடுகிற ஒரு சூழ்நிலையை நம்மளே உருவாக்கி விடுவோம். ஸோ அதனால் அவிசுவாசமாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. மாறாக விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். இன்னொரு இடத்துல மத்தேயு 17:20 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் கூட நான் உங்களுக்காக அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆச்சரியப்படுத்தக்கூடாது. அவிசுவாசியாக கடுகளவு விசுவாசமாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம சைட்லேருந்து ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரே காரியம் விசுவாசம். அல்லேலூயா. ஸோ என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த யோவான் 3:16 பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசிக்கிறவனை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் அப்படின்னு சொல்லி யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ விசுவாசம் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது ஆண்டவர் அதில் சொல்கிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னா, பரலோகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பாக விசுவாசம் அவசியம். விசுவாசம் இல்லாமல் நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாமல் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஸோ ஆண்டவர் மேலே விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி விசுவாசமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பார்க்கலாம், அற்புதங்கள் நடக்கும், ஜெபத்திற்கு பதில் வரும், கடைசியில் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளேயே நம்ம பிரவேசிக்கலாம். இங்கே மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். விசுவாசிக்கிறேன், அந்த தகப்பன் சொல்கிறாரு, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் பிள்ளைய குணமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஒரு அவிசுவாசம் உள்ளே இருக்குது, அது நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சீசர்களும் ஆண்டவர் ஒரு இடத்துல ஆண்டவரை கேட்டுக்கொள்கிறாங்க. லூக்கா 17:5 பார்த்தீங்கன்னா, லூக்கா 17:5 சீசர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த் ஓ லார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அவிசுவாசம் நீங்கள் இங்கே அந்த பிள்ளையோட தகப்பன் சொல்கிறாரு, அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னோடய விசுவாசத்தை
வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஸோ சீசர்களை போல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா அவிசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாது, ஆண்டவரால் ஒரு அற்புதமும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாது. அதே நேரத்தில் விசுவாசிக்கிறவன் அப்படின்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் போடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவரிடத்துல விசுவாசமாக இருக்க வேண்டும். அதனால் சீசர்களை போல, இந்த தகப்பனை போல நம்ம எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார், விசுவாசத்தை பெருக பண்ணுவார், அவிசுவாசத்தை நீங்க பண்ணுவார். பல அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நல்ல வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மார்க் 9:23 ஸ்தோத்திரம். ஆண்டவரை நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஆண்டவரே எங்களுடைய அவிசுவாசங்கள் எல்லாம் நீங்கும்படியாக செபிக்கிற ராஜா. அல்லேலூயா. நாங்கள் அதை குறித்து சந்தேகப்படக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இருக்கணும் ஆண்டவரே. தோமாவை பார்த்து நீ சொன்னீரே ஆண்டவரே, அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இருந்து சொன்னீரே. We should be a believer. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. No matter what happens in our lives, hallelujah, எங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நாங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கணும் ஆண்டவரே, உண்மையான விசுவாசியாக இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே உதவி செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திரம். உடைய கிருபை தாங்க, நாள்தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ராஜா.